ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீரங்காஸ் கிச்சன். நம்ம கிச்சனில் இன்றைக்கி சுண்டக்காய் துவையல் தான் எப்படி செய்யலாங்கிறத வாங்க பார்க்கலாம். இது தோசை, சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி சுண்டக்காவை நான் ஃப்ரெஷ்ஷாக எடுத்திருக்கேன். முழுசாகவே எடுத்துக்கலாம். ஒரு பேனில் 4 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுட்டேன். நல்லெண்ணெய் நல்லா சூடானதும் சுண்டக்காயை அதில் கொட்டிக்கலாம். இதிலே நல்லா வெடித்து வரும். உங்களுக்கு தேவையாக இருந்தால் இடிச்சோ அரிஞ்சோ கூட சேர்த்து விட்டுக்கலாம். நான் இன்றைக்கி முழுசாக தான் சேர்த்து விட்டுருக்கேன். நல்லா வெடித்து கலர் மாதிரி வந்துருச்சு. இதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். சுண்டைக்காயில் நிறைய கால்சியம் சத்து இருக்குது. வாரத்தில் 2 நாளைக்கு அவசியம் எடுத்துக்கோங்க. வயிறு புண்ணுக்கு எல்லாத்துக்குமே, வாய் புண்ணுக்கு எல்லாமே ரொம்ப நல்லது. இதுலேயே எண்ணெய் இருக்குது. 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு. கடலைப்பருப்பு நல்லா செவந்து வரட்டும். மூணு வரமிளகாய், 3 பச்சை மிளகாய் சேர்த்து விட்டுருக்கேன். காரம் உங்களுக்கு தகுந்த மாதிரி சேர்த்து விட்டுக்கோங்க. சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளியை சேர்த்து விட்டுக்கலாம். 10 பல்லு பூண்டு, ஒரு கைப்பிடி கருவேப்பிலை, 2 கைப்பிடி சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. பூண்டு வெங்காயம்லாம் நல்லா நிறைய சேர்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். சுண்டைக்காயில் லைட்டாக கசப்பு தன்மை இருக்கும். இதனால் அது ரொம்ப உடம்புக்கு நல்லது. வாசனைக்கு கொஞ்சம் பெருங்காயத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய், துருவின தேங்காய் இதிலே சேர்த்துக்கிட்டு இதில் நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். இந்த பேனோட ஹீட்லேயே நல்லா வதங்கி வந்துடும். இப்போ நம்ம வதக்கி வச்ச சுண்டைக்காவையும் இதிலே சேர்த்து விட்டுக்கலாம். சேர்த்துவிட்டு அந்த சூட்லேயே இருக்கட்டும். துவையலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து விட்டுக்கிட்டேன். இது நல்லா ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி எடுத்துக்கலாம். தண்ணி எதுவும் சேர்க்கவே தேவையில்லை. இதுவே குறப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நைஸாக அரைக்கக்கூடாது. நல்லா இந்த மாதிரி குறப்பாக அரைச்சாச்சு. அவ்வளோதான், நம்மளுடைய சுண்டக்காய் துவையல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கான ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.